விட்டமின் சி நோ நோ நோ. எத்தனை பேர் காய்ஸ் ஒரு ஸ்டோர்ல வந்து ஒரு ப்ராடக்ட்ல விட்டமின் சி என்று லேபிள் பண்ணி இருந்தாலே பர்ச்சேஸ் பண்றீங்க காய்ஸ்? திருப்பியும் சொல்றேன், பிக் நோ. ஏனென்றா விட்டமின் சில வந்து 2 ஃபோம் இருக்கு, அதுக்குள்ள எத்தனையோ விட்டமின் சி இருக்கு. எந்த விட்டமின் சி எந்த ஸ்கின்னுக்கு தேவைன்னு தெரியணும், எந்த விட்டமின் சி வந்து ஒர்க் ஃபாஸ்டரா இருக்கும், எது வந்து ஸ்டேபிள் இல்ல, இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் விட்டமின் சி வந்து ஒர்க் பண்ணும். எத்தனையோ பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பிரைட்னிங் காணையில பிக்மெண்டேஷன் அப்படியே இருக்குது, ஒரு வித்தியாசத்தையும் காணல, எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஆன்சர் அண்ட் உங்களுக்கான ஆன்சரும் தான் இது. எப்படி இந்த விட்டமின் சியை செலக்ட் பண்றது அதான் பார்க்க போறோம். விட்டமின் சி என்று பார்த்தாலே எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், கொலேஜனை வந்து பூஸ்ட் பண்ணும், அதே மாதிரி பிக்மெண்டேஷனை வந்து ஈவன் பண்றது, எங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றது, இவ்வளவு நல்ல வேலையெல்லாம் செய்யுது. ஆனா இந்த விட்டமின் சியை செலக்ட் பண்றதுல அதுலதான் சேலஞ்சே இருக்கு. சோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சில 2 விதமான ஃபோம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபோம் விட்டமின் சி, மற்றது வந்து இன்ஆக்டிவ் ஃபோம் விட்டமின் சி. ஆக்டிவ் ஃபோம் விட்டமின் சி பாத்தீங்கன்னா எல் அஸ்கோர்பிக் விட்டமின் சி இருக்குது. இது வந்து ஸ்டேபிளே இல்ல காய்ஸ், பட் கன்சன்ட்ரேஷன் வந்து கூடவா இருக்கும், எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் ஸ்டேபிளா நாங்க யூஸ் பண்ணினா ஒரு கொஞ்ச நாள்லயே ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். சோ நீங்க எக்ஸ்பென்சிவான விட்டமின் சி வாங்குறீங்கண்டா பர்ச்சேஸ் பண்ணா இன்கிரிடியன்ட் லிஸ்ட்ல பாருங்க, இந்த விட்டமின் சி இருந்ததுன்னா தட் மீன்ஸ் நீங்க யோசிக்கலாம், எஸ் இது எக்ஸ்பென்சிவானது அண்ட் ஒர்க் ஃபாஸ்டரா இருக்கும். பட் ஆனா ஸ்டேபிள் இல்ல காய்ஸ், ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகலாம். ஜெலோவா இல்ல ஆரஞ்சா டர்ன் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் நீங்க வேற சேஞ்ச் பண்ணி ஆகணும். சோ டார்க்கான பிளேஸ்ல ஓ கூலான பிளேஸ்ல வடிவா கீப் பண்ணுவீங்க, சின்ன பொட்டிலா வாங்குங்க. அதே மாதிரி ஹீட் காத்து பட்டா ஃபாஸ்டா வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஃபோம்ல இருக்கிற ஆக்டிவ் விட்டமின் சி வாங்க போறீங்கன்னா தாராளமா வாங்கலாம். பட் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, அக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இரிட்டேட் பண்ணும். ஏன்னா கூட பர்சன்டேஜ்ல இருக்கிறபடியால அதே மாதிரி சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேட் பண்ண சான்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க பார்க்கட்டும் ஆக்டிவ் விட்டமின் சி இருக்குதா, சோ ஒர்க் பண்ணுதா, ஆக்சிடைஸ் ஆயிட்டுதா, இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்க்கட்டும். இன்ஆக்டிவ் ஃபோம்ல இருக்கிற விட்டமின் சி அதுல வந்து எது நல்லது, எந்த விட்டமின் சி வந்து நல்லது, எது வந்து வாங்கிய நோ யூஸ் இருக்கிறது, எது வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும், இது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச் கைஸ்.